குட்டி தம்பிக்கு காலையில் நெய் உப்புமா தான். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரவை போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். உப்புமா ரெடி. எங்களுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு 2 மிளகு, 1 வரமிளகாய், 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 துண்டு புளி, இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இருந்துச்சு, சரின்னு சொல்லி அதை ஆட் பண்ணிட்டாச்சு. இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, வதக்குனா டேஸ்ட் மாறிடும். ஒரு 30 செகண்ட் அப்படியே அந்த சூட்டில் வதக்கி விட்டால் போதும். 3 ஸ்பூன் துருவின தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். பன்னீர் கொஞ்சம் மீதி இருந்தது, சரி மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் தோசைக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பன்னீரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கூட செஞ்சால் சூப்பராக இருக்கும். பட் அது ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி மசாலா மட்டும் ஆட் பண்ணி சிம்பிளாக தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.